ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபக்கம் வீவர்ஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட 2-3 வாரம் லேட் ஆனதுக்கு பெரிய சாரி ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சல், பயங்கரமான தொண்டை பேசவே முடியலை. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் சரியாச்சு. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜப்பான் நாட்டில் இருக்கிற கார்ப்ஸ் ஹோட்டல் பற்றி தான். வெளியே இருந்து பார்த்தா செம 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். கதவை திறந்தா ஜில்லுன்னு இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே மனித உடல்களை வரிசையாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஜப்பானில் முதியவர்கள் அதிகம். தினமும் அங்கே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உயிர் பிரியுது. ஆனால் அவங்கள அடக்கம் செய்யவோ எரிக்கவோ இடம் இல்லை, நேரமும் இல்லை. மயானங்களில் 4 நாள் 5 நாள் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அது வரைக்கும் அந்த உடலை வீட்டில் வைக்க முடியாதுங்கிறதுனால தான் ஜப்பானில் இப்படி ஹோட்டல்களில் வாடகைக்கு ரூம் எடுத்து தங்க வைக்கிறாங்க. இதுக்குள்ளே உண்மையிலேயே என்னதான் நடக்குது, வாடகை எவ்வளோ வாங்குறாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானில் யோகோஹாமா, கவாசாகி போன்ற நகரங்களில் தெருவுக்கு தெருவு இந்த மாதிரி கட்டிடங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. வெளியே இருந்து பார்த்தா இது ஏதோ டூரிஸ்ட்டுகள் வந்து தங்குற சாதாரண ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். லாஸ்டெல் சௌசவ் அப்படின்னு அழகாக போர்டு மாட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஹோட்டலோட மெயின் கோட்டை தாண்டி உள்ளே போனால் அங்கே நடக்கிற விஷயங்கள பேரதிர்ச்சியாக இருக்கும். அங்கே எந்த சத்தமும் இருக்காது. பூக்களோட வாசனை வரவேற்பறை முழுக்க வீசிக்கிட்டே இருக்கும். கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கைகளில் பூக்களோட மனிதர்கள் ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இங்கே ரூம் புக் பண்ணுற முறையே ரொம்ப விசித்திரமானது. சாதாரண ஹோட்டலில் ஆட்களோட பேர், அடையாள அட்டை கேட்டு ரூம் சாவி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஆஸ்பத்திரியில் இருந்து வரவழைக்கப்பட்ட சான்றிதழை பார்த்துட்டு அந்த உடலை எந்த பெட்டிக்கில் வைக்கலாம்னு கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணுவாங்க. இங்கே ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஊர் காசு கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சது 8000 இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. ரூம் புக் பண்ணி முடித்ததும் அந்த உடலை ஒரு குளிர்சாதன பெட்டிக்கில் வச்சு லிஃப்ட் மூலமாக மேலே இருக்கிற அறைகளுக்கு அனுப்பி வச்சுடுறாங்க. வரவேற்பறையை கடந்து அந்த காரிடாருக்குள்ளே போகும்போது காற்று திடீர்னு ஜில்லுன்னு மாற ஆரம்பிக்கும். ஏசியோட குளிர் உடம்பு அப்படியே நடுங்க வைக்கும். அங்கே சுவரோட சுவராக பெரிய பெரிய இரும்பு பெட்டிகள் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. வெளியே இருந்து ஒரு கம்ப்யூட்டர் கார்டை பயன்படுத்தினா அந்த பெட்டி மெதுவாக வெளியே வரும். அதுக்குள்ளே சிறப்பு உடைகள் அணிவிக்கப்பட்ட மனித உடல்களை சுற்றி பூக்களோடு வச்சுருப்பாங்க. மயானங்களில் இடம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டல் அறைகளில் தான் அந்த மனித உடல் நாட்கள் கணக்கில் தங்கியிருக்கும். அடுத்து ஜப்பானில் ஒருத்தருக்கு உயிர் பிரிஞ்சா என்ன செய்வாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க. வீட்டோட நடு ஹாலில் அந்த உடலை வச்சு ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து கதைகள் பேசுவாங்க. அப்புறம் பூக்கள் வச்சு தங்களோட பாரம்பரிய முறைப்படி கும்பிட்டு தான் வழி அனுப்புவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பாரம்பரியமே அடியோடு அழிஞ்சு போச்சு. ஏன்னா ஜப்பானில் வீடுகள் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி கூண்டு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு உடலை வச்சா சொந்தக்காரங்க வந்து நிற்க கூட இடம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மயானங்களில் காரியங்களை செய்ய 3 நாள் 4 நாள் வெயிட்டிங் லிஸ்ட் ஓடுது. அத்தனை நாள் அந்த உடலை சின்ன வீட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியாது பாருங்க. அதான் இப்போ ஜப்பான் மக்கள் வேற வழியே இல்லாமல் தங்களோட பாரம்பரிய முறையை கூட விட்டுட்டு இந்த கார்ப்ஸ் ஹோட்டலை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே என்ன நடக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஸ்பத்திரியில் உயிர் பிரிஞ்சு அடுத்த செகண்டே கார்ப்ஸ் ஹோட்டல் வண்டி வந்து நிற்கும். உடலை கொண்டு போய் அந்த ஜில்லுன்னு இருக்கிற இரும்பு பெட்டிக்குள்ள வச்சுடுவாங்க. பழைய மாதிரி ராத்திரி முழுக்க கூட உட்காந்து அழ முடியாது. சொந்தக்காரங்க வந்து பார்க்கணுன்னு சொன்னால் கூட ஹோட்டலில் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டைமுக்கு போனால் கம்ப்யூட்டரில் கார்டை தேய்ச்ச உடனே சுவத்தில் இருந்து அந்த இரும்பு பெட்டி ரோபோட் மாதிரி வெளியே வரும். ஒரு 5 நிமிஷம் தூரத்தில் இருந்து பூவை வச்சு பார்த்துட்டு போவாங்க. காலப்போக்கில் அந்த ஊர் பாரம்பரியமும் உறவுகளோட அந்த நெருக்கமும் இந்த மிஷின்களாலையும் பணத்தாலையும் எவ்வளோ தூரம் மாறி போச்சு பார்த்தீங்களா? சரி, இந்த ஹோட்டலை பயன்படுத்துகிற அந்த குடும்பங்களோட நிலைமை என்ன? அங்கே உண்மையிலேயே என்ன தான் நடக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சொந்த பந்தங்களை இழந்துட்டு நிற்கிற அந்த குடும்பங்களுக்கு இது வெறும் சோகம் மட்டும் இல்லை, மிகப்பெரிய மன உளைச்சல். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உயிர் பிரிஞ்சதும் உடனே இந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே போனால் அவங்கள வரவேற்கவோ ஆறுதல் சொல்லவோ எந்த ஒரு ஊழியரும் அங்கே இருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க நம்ம ஊர் ஏடிஎம் சென்டர் மாதிரி கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட ஒரு நவீன கட்டிடம் அது. வரவேற்பறையில் இருக்கிற கம்ப்யூட்டர் மிஷினில் ஆஸ்பத்திரி சான்றிதழை சரிபார்த்துட்டு குடும்பத்தார் கையில் ஒரு கம்ப்யூட்டர் கார்டை கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்கே மனுஷ நடமாட்டமே இருக்காது. குடும்பத்தார் எப்போ வேணால் வரலாம்.
அந்த வரவேற்பறைக்குள்ள போய் நாம் ஏடிஎம் மிஷினில் கார்டு போடுவோமே, அது மாதிரி அந்த பெட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கேனரில் கார்டை தேய்க்கணும். அப்படி தேய்ச்ச அடுத்த செகண்டே சுவர் மெதுவாக விலகி அண்டர் கிரவுண்டு ஏசி அறையில் இருக்கிற லிஃப்ட் மூலமாக அந்த இரும்பு பெட்டி மேலே வந்து நிற்கும். ஆனால் இங்கே தான் ஒரு பேரதிர்ச்சி இருக்குது. சொந்தக்காரவங்க வந்து அந்த உடலை பார்க்குறதுக்கு ஹோட்டலில் நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் மட்டும்தான். அந்த டைம் முடிஞ்சதும் ஹோட்டலில் மெதுவாக ஒரு பீப் சத்தம் கேட்கும். அடுத்த செகண்டே சுவர் மூடிரும். அந்த இரும்பு பெட்டி தானாகவே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடும். கடைசியாக 2 நிமிஷம் கூட நிம்மதியாக உட்காந்து கதறி எழ முடியாது. அந்த மிஷினோட அலாரம் கத்த ஆரம்பிச்சிரும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அந்த குடும்பங்களுக்கு வர்ற பில் தொகை தான் அவங்கள உறைய வைக்கும். ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு நாளைக்கு வாடகை 8000 ரூபாய்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உடலை கெட்டு போகாமல் வைக்கிற அந்த ட்ரை ஐஸ் கட்டிகளுக்கு தனி கட்டணம், உடலுக்கு போடுற மேக்கப்புக்கு தனி கட்டணம், அறையில் எரியிற மெழுகுவர்த்திக்கு கூட தனி கட்டணம்னு பில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மயானத்தில் இடம் கிடைக்க 4 நாள் 5 நாள் ஆச்சுன்னா கடைசியில் அந்த குடும்பம் கையில் இருந்து லட்சக்கணக்கில் காசு போயிடும். சொந்தங்களை இழந்த வழியோட காசையும் பறி கொடுத்துட்டு நிம்மதியும் இல்லாமல் நிற்கிற குடும்பங்களை அங்கே நிறையவே பார்க்கலாம். ஒரு மனிதனோட கடைசி கட்டத்தில் இந்த உலகத்தில் பணமும் மிஷின்களும் தான் ஜெயிச்சு நிற்கிது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி இந்த ஹோட்டலில் ஒன்றுக்கு தனித்தனியாக அப்படி என்ன தான் கட்டணம் வாங்குறாங்கன்னு. அங்கே தான் மிகப்பெரிய பிஸ்னஸ் நெட்வொர்க்கே இயங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஆஸ்பத்திரியில் உயிர் பிரிஞ்ச உடனே அந்த உடலை இந்த ஹோட்டலுக்கு கொண்டு வர்றதுக்கு பிரத்யேக வண்டி வரும். அந்த ஒரு வழி பயணத்துக்கு நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 15,000 இருந்து 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹோட்டல் அறை வாடகை ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் வசூலிப்பாங்க. 4 நாள் தங்குனா அதுக்கு 32,000 ரூபாய் ஆயிடும். இது போக உடலை கெட்டு போகாமல் வைக்க தினமும் மாத்திர ட்ரை ஐஸ் கட்டிகளுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வீதம் 4 நாளைக்கு 20,000 ரூபாய் தனியாக ஏறும். அப்புறம் ஜப்பானிய பாரம்பரியப்படி உடலுக்கு போடுற சிறப்பு ஆடைகள் மேக்கப்புக்கு தனியாக 15,000 ரூபாய். சுற்றி வைக்கிற நறுமண பூக்கள், வாசனை திரவியங்கள், மெழுகுவர்த்திக்கு தனியாக 10,000 ரூபாய். இப்படி ஒன்றுக்கு தனித்தனியாக கூட்டி பார்த்தா அந்த 4 நாள் ஹோட்டல் பில்லுக்கு மட்டுமே நம்ம ஊர் காசுக்கு 1,00,000 இருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நிற்கும். சரி, 4 நாள் 5 நாள் கழித்து மயானத்தில் இடம் கிடைச்சதும் என்ன செய்வாங்க தெரியுமா? குடும்பத்தார் தனியாக வண்டி தேட தேவையில்லை. இந்த ஹோட்டல் நிர்வாகமே பிரத்யேக வண்டியை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவங்களோட ஊழியர்களை அந்த இரும்பு பெட்டியில் இருந்து உடலை ரொம்ப மரியாதையாக எடுத்து ஒரு மரப்பெட்டியில் வச்சு அந்த வண்டியில் ஏற்றி மயானத்துக்கு கொண்டு போவாங்க. உறவினர்கள் எல்லாரும் பின்னாலேயே அவங்களோட காரில் அமைதியாக மயானத்தை நோக்கி போவாங்க. சோகத்தில் இருக்கிற குடும்பங்கள்கிட்ட உங்கள் சொந்தங்களுக்கு இதை கூட செய்ய மாட்டீங்களான்னு கேட்டு இந்த அவசர சூழலை பயன்படுத்தி பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. கடைசி பயணத்தில் கூட பணமில்லாத சாதாரண குடும்பங்கள் கடன் வாங்கித்தான் இங்கே தங்க வேண்டியிருக்கு. எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, உலகத்திலே அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கிற ஜப்பானில் ஏன் இப்படி ஒரு பரிதாபமான நிலை வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முக்கியமாக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஜப்பானில் முதியோர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இளைஞர்களை விட வயசானவங்க தான் அதிகமாக வாழ்கிற நாடு அது. அதனால் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க. ஆனால் அவங்கள வழியனுப்ப தேவையான மயானங்கள் ஜப்பானில் ரொம்ப கம்மி. 2வது, மக்கள் தொகை பெருக்கத்தால் வீடுகள் எல்லாமே குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. பழைய மாதிரி வீட்டோட ஹாலில் வச்சு சொந்த பந்தங்களை வரவழைக்க அங்கே இடமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜப்பானில் இளைஞர்கள் பலரும் தனியாகவே வாழ பழகிக்கிட்டாங்க. சொந்த பந்தங்களோட ஒட்டாமல் தனிமையில் வாழ்கிற கலாச்சாரம் அங்கே அதிகமாக ஆயிடுச்சு. காலப்போக்கில் அன்பையும் மனித உறவுகளையும் விட மிஷின்களையும் பணத்தையும் மட்டுமே நம்பி வாழ ஆரம்பித்ததோட விளைவு தான் இன்னைக்கு இந்த கார்ப்ஸ் ஹோட்டல்கள். சொந்தங்களை கூட ஒரு மிஷின் முன்னாடி போய் கார்டை தேய்ச்சி பார்த்துட்டு வர்ற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. ஜப்பானில் நடக்கிற இந்த சம்பவங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் வந்து உட்காருதில்ல ஃப்ரெண்ட்ஸ்? பணமும் நாகரிகமும் எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் கடைசி கட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு தேவையாக இருக்கிறது அந்த அன்பும் கூட நிற்கிற 4 நல்ல உள்ளங்களும் தான். நம்ம ஊரில் இன்றைக்கும் என்ன தான் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு உடம்பு முடியலைன்னா ஓடி வந்து பார்க்குற சொந்தங்களும் நல்ல பக்கத்து வீட்டுக்காரர்களும் இருக்காங்க. அதுதான் நம்ம செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம். அதனால் நாம் ஓடி ஓடி உழைக்கிற இந்த வாழ்க்கையில் பணத்தை மட்டும் சேர்த்து வைக்காம நம்ம கூட இருக்கிற பெத்தவங்க, மனைவி, பிள்ளைங்களோட நேரத்தை செலவழிப்போம். அவங்களோட அன்பை சேமிப்போம். காலம் கடந்து அப்புறம் யோசிக்கிறதை விட கையில் இருக்கிறப்பவே அந்த உறவுகளை கொண்டாடுறது தான் நாம் இந்த வாழ்க்கையில் செய்கிற நிஜமான பாக்கியமாக இருக்கும்.
இந்த ஜப்பான் ஹோட்டல் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலகத்தோட மறுபக்கத்தில் இருக்கிற நிஜங்களையும் உண்மைகளையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம மறுபக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.